ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக இப்போ போய் நாங்கள் திரும்ப எங்களோட தொகுதி எம்எல்ஏவும் உணவுத்துறை அமைச்சரை போய் பார்த்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நீங்கள் என்னோட முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். விஜய் சிஎம் சாரோட முகத்துக்காக தானே ஓட்டு போட்டிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் அவர் முகத்துக்காக ஓட்டு போட்டதாகவே இருக்கட்டும், ஆனால் எங்களோட தொகுதி எம்எல்ஏ அவர் தானே எங்களுக்கு பண்ணியாகணும். நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் எங்களோட மக்களுக்கு நாங்கள் வேறு பெருசாக ஒன்றும் கேட்கல, எங்களோட மக்களோட வாழ்வாதார பிரச்சனை கேட்டுக்கிறோம். இன்றைக்கி இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏன் துவைக்கிறோம்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷமாகவே இதுக்கு முன்னால் இந்த திமுக அரசும் சரி, இப்போ இருக்கிற அரசும் சரி, பலதரப்பட்ட அதிகாரிகளையும் சரி, பலதரப்பட்ட அமைச்சர்களையும் சரி, எம்எல்ஏ சரி, 100 தடவைக்கு மேலே நாங்கள் சந்திச்சிட்டோம். முந்தைய அரசு வந்து எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணலை. அதுக்கு நேர்மாறாக காவல்துறை மூலமாக எங்கள் மேலே கெடுபிடி தான் கொடுத்தாங்க தவிர பல பேருக்கு பொய் வழக்குகளை போட்டு நிலுவையில் வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து மாறணும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். ஆட்சியும் மாறுது, காட்சிகளும் மாறுது. ஆனால் எங்களோட மீனவ மக்களோட வாழ்க்கை தான் இன்னுமே மாறலை. நான் கிட்டத்தட்ட இப்போது வந்து மீன்வளத்துறை அமைச்சரை 2-3 முறை சந்திச்சிட்டோம். எங்களோட தொகுதி எம்எல்ஏவும் உணவுத்துறை அமைச்சருமான திரு வெங்கட்ரமணியன் நாங்கள் ஒரு 4-5 முறை சந்தித்தோம். ஏற்கனவே சந்தித்த போது அவர் சொன்ன ஒரே காரணம், இப்போ தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்துக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சிஎம் காதுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போயிட்டோம், உங்களுக்கான நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னால் நாங்கள் திரும்ப போய் சேர்ந்து, ஏன்னா இப்போ மழை காலம் வரப்போகிறதால எங்களோட இடம் மழை பெஞ்சாலே ஒவ்வொரு டைமும் மழை போனால் 2-3 பேர் கை கால் போகுது, ஒரு சில உயிரும் போயிருக்கு எங்களுக்கு. அதனால் இப்போ வரப்போ மழை காலத்துக்கு முன்னால் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக இப்போ போய் நாங்கள் திரும்ப எங்களோட தொகுதி எம்எல்ஏவும் உணவுத்துறை அமைச்சரை போய் பார்த்து அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நீங்கள் என்னோட முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எங்களோட எம்எல்ஏ, நாங்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ கேட்டார், எங்களோட முகத்தை பார்த்தா நீங்கள் ஓட்டு போட்டீங்க, விஜய் சிஎம் சாரோட முகத்துக்காக தானே ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் அவர் முகத்துக்காக ஓட்டு போட்டதாகவே இருக்கட்டும், ஆனால் எங்களோட தொகுதி எம்எல்ஏ அவர் தானே எங்களுக்கு பண்ணியாகணும். நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் எங்களோட மக்களுக்கு நாங்கள் வேறு பெருசாக ஒன்றும் கேட்கல, எங்களோட மக்களோட வாழ்வாதார பிரச்சனை கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட சுனாமிக்கு வந்து கவர்மெண்ட்டு அப்போ ஒதுக்கின ஃபண்டே ரீஃபண்டு கொடுத்தீங்களா, என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போங்கிறதே எங்களுக்கு எதுவுமே இல்லை. 2004 கஷ்டம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு வீட்டுக்கு எந்த விதமான நல்லதும் அவங்க பண்ணலை. அதுதான் அவர்கிட்ட கேட்டோம், ஐயா நாங்கள் வந்து பார்க்க வந்தது உங்களை உணவுத்துறை அமைச்சராக பார்க்க வரல, எம்எல்ஏவாக பார்க்க தரீங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது என்னோட இலாக்கா கிடையாது, நீங்கள் எங்கிட்ட லெட்டர் கொடுத்தா லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்றாரு. 4 முறை பார்த்துக்கிறேன். 4 முறை பார்த்து அவர் பண்ண ஒரே விஷயம்னா, நீங்கள் கொடுத்த கோரிக்கை மணி எல்லாத்தையும் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன், சிஎம் காதுக்கு ஐயா கொண்டு போயிட்டேன். நான் சொன்னேன் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, அன்றைக்கி வந்து இந்த ஊரோட பிரச்சனை நீங்கள் சட்டசபையில் பேச முடியுமாங்க ஏன்னு கேட்டதுக்கு என்னால் பேச முடியாதுன்ட்டார். சரி முதல்வர்கிட்ட எங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நாங்கள் அவர்கிட்ட சொல்கிறதுக்கும் அப்போது அது செவி கையில். நான் இப்போ நீங்கள் கொடுக்குற லெட்டர் நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும் சொன்னார் தவிர எங்களுக்கு எதுவுமே நல்லது. அதனால தான் வந்து இப்போ இதுக்கு முன்னால் இந்த அரசு தான் வந்து எங்களை வந்து கொடுமைப்படுத்தி எங்களுக்கு எதுவுமே செய்ய போகிறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் இப்போ வந்து அரசாவது எங்களுக்கு நல்லது பண்ண தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் இவர் இப்போ இருக்கிற எம்எல்ஏ அவர் பேசுனது வந்து எங்களோட மக்களுக்கு வந்து திருப்திகரமாக இல்லை, எங்களுக்கு எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. ஆமாம் மேடம், இப்போதைக்கு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் மேடம். நாங்கள் சரிங்களா, ஏன்னா அவர் பேசுனது வந்து எங்களுக்கு ஒரு உடன்பாடே இல்லை. எங்களோட மக்கள்கிட்ட இதை பற்றி நாங்கள் தெளிவுபடுத்தணும். இப்போ இருக்கிற விஷயத்தை என்னன்னு சொல்லுறது தான், இப்போ நம்மளோட சிஎம் நம்மளோட கோரிக்கை வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம்னா, நம்ம நேரடியாக மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்ம முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகின்றதால் தான் ஒரு நாள் அடையாள உணவு நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். நாங்கள் பத்திரிகை முறைப்படி அனுமதி கடிதம்லாம் 5-6 நாள் முன்னாலே கொடுத்தாச்சு. காவல்துறை தரப்புலேருந்து எங்களுக்கு எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. திடீர்னு நேற்று நைட்டு 11:30 மணிலேருந்து எங்களுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொடுத்த 5 நாள் ஆகுது. அனுமதி இல்லைனா 5 நாள் முன்னால் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி காலையில் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி எங்கள் ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 1000 குடும்பம் வந்து யாரும் வேலைக்கு போகலை, மீனில் கடல் தொழில் யாரும் பண்ணலை, மீன் வியாபாரம் யாரும் பண்ணலை. என்னென்னா இன்றைக்கி ஒரு நாளோட எங்களோட பொழப்பை நாங்கள் எங்களை உடம்பை வருத்தின்னு தான் நாங்கள் இன்னும் உண்ணாவிரதத்துக்கு இருக்கமே தவிர நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ கோஷமோ போடுற ஐடியா இல்லை. எங்களோட அமைதியான முறையில் நாங்கள் கேட்ட இடத்துல எங்களை விட்டிங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்துட்டு எங்களோட கோரிக்கை நாங்கள் வச்சுட்டு போயினே இருப்போன்றதை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த கட்டமாக இப்போ நடத்துகிற 100 மடங்கு அதிகமான பலமாக எங்களோட மீனவ கிராமம், எங்களுக்கு வந்து மீனவ கிராமம் எல்லாம் எங்களோட பொறுத்த வரைக்கும் கடற்கரையில் ஒரு மீனவ கிராமத்து பிரச்சனை எல்லா மீனவ கிராமம் ஒத்துழைக்கும். நாங்கள் வந்து மகாலிபுரத்தை முதற்கட்டமாக மகாலிபுரத்தில் பல கடற்கரை எல்லா மீனவ கிராமத்தை அழைப்பு கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்துவோம். நாங்கள் ஒரு சின்ன நாங்கள் இன்றைக்கி இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காரணம் முக்கியமானது ஒன்றே ஒன்று தான், எங்களோட வாழ்வாதார பிரச்சனை. இங்கே வந்து நாங்கள் 1964 முன்னால் நாங்கள் குடி வந்தோம். கிட்டத்தட்ட வந்து 70 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வீடு இடிஞ்சு விழுந்து ரொம்ப இடிஞ்சு விழுந்து இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம போராட்டம் ஒன்று அறிவிச்சிக்கிறோம்ல, அது பக்கத்தில் எங்களோட பூர்வீக நிலம் 29.80 ஏக்கர். அந்த இடம் வந்து நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த இடம். அந்த இடம் வந்து எங்களோட மூதாதையர் ஐயா சிங்காரவேலர் வந்து எங்களோட மீனவ மக்களுக்காக கொடுத்த இடம். அது அரசாங்க இடம் கிடையாது, மீனவ மக்களுக்காக கொடுத்த இடம். 1964 முன்னால் அப்போ வந்து குடிசை வீடு போட்டதால் அப்போ வந்து மழை பெஞ்சா வந்து மழையில் நனையிறோம், தேல் வருதோ அது மாதிரி இருக்கிறதால அப்போ ஐயா காமராஜர் ஐயா வந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு நான் வந்து
கல்லாலான வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்களுக்கு இந்த வீடை கொடுத்தாரு. நாங்கள் அந்த இடத்த ஒப்படைக்கும் போது எந்த விதமான காம்பன்சேட்டும் வாங்கலை. அப்போ இந்த மூதியாருக்கு படிப்பறிவும் எதுவுமே இல்லாதால அந்த இடத்த நாங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ என்னன்னா அந்த இடம் வந்து எந்தவித பயன்பாடும் இல்லாமல் 15 வருஷத்துக்கு மேலே காலியாக இருக்குது. ஒரு மக்கள்கிட்ட எடுத்த இடம் 10 வருஷம் மேலே காலியாக இருந்தால் அந்த இடத்த அந்த மக்களுக்கே கொடுக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரையும் நாங்கள் பேஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2050 ஆர்டரில் வந்து வீடு வந்து கடல் தண்ணி உள்ளே வந்து வெப்பமயதால் அது நாங்கள் அந்த இன்னொன்று அந்த இடம் பட்டா இடம், எங்களோட மக்கள் பேரில் இருக்கிற பட்டா இடம், தனிப்பட்ட கிடையாது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 2050 வந்து பகுதி வாரியாக அழிஞ்சிடும் ஒரு கவர்மெண்ட். இதுக்கு முன்னால் இந்த சிஎம் சார் மு.க. ஸ்டாலினோட தலைமையில் இந்த கிளைமேட் ஆக்ஷன் அமைப்பில் கொடுத்துக்கிறாங்க. 2050 பகுதி வாரியாக அழிஞ்சிடும். 2100 இந்த இடம் வாழவே தகுதி இல்லாமல் அழிஞ்சிடும் சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துறாங்க. அரசாங்கம் கொடுத்த அறிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த இடம் அழிஞ்சிடும் சொல்லும்போது எங்களுக்கு எது திருப்பி நீங்கள் இந்த இடத்துல வீடு கட்டி தரீங்க, நாங்கள் பாரம்பரியமாக வந்து எங்களோட பூர்வீக இடத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னால் இந்த ஆட்சி திமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஐயா வந்து எலெக்ஷன் மூலம் ஒரு அனைத்து வேட்பாளர் கலந்துக்கிற கூட்டாளியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன கொடுத்தாருன்னா, இந்த மக்கள் மீனவ மக்களுக்கு சொந்தமான இடம், இந்த இடத்த கொடுக்குறது உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி திமுக அரசு அப்போ அவர் கேட்டார். அவர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அதை மறுக்கிறாரு. இப்போ அவங்க சொன்னது வந்து கேட்ட பேர் ஆயிடுச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறார், அதே தான் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்கிறாரு. எதிர்கட்சியில் நிற்கும் போது ஒரு பேச்சும் ஆளுங்கட்சியாக வந்தபோது ஒரு பேச்சுன்னும் போது சரிப்பட்டு அந்த வீடியோ எல்லாம் ரெக்கார்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதை காமிச்சு நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம.